தரப்பு சுமூகமாக பேசி தீர்வு எடுக்கவில்லை என்று சொன்னால் உறுதியாக அதிமுகவுடைய தேர்தல் வெற்றியுடைய பாதிப்பிலே கணிசமான ஒரு பங்கை ஆற்றக்கூடும் என்பது எந்த சந்தேகமே கிடையாது. அதே வேளையிலே செங்கோட்டையன் கட்சியை அனுசரித்து அல்லது கட்சியில் தனக்கு இருக்கும் அந்த விருப்பு வெறுப்புகளை பொறுத்து கொண்டு கட்சியில் தொடர்ந்தார் என்று சொன்னால் 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உறுதியாக கட்சியில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற எந்த சந்தேகம் இல்லை என்று பலரும் சொல்கிறார்கள். ஒருவேளை அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் இன்னொன்று தேர்தலில் ஒரு 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்றது போல ஒரு கணிசமான தொகுதிகள் 66, 70, 80 தொகுதிகளை பெற்று ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்திலே பலமாக உட்கார என்று சொன்னால் உறுதியாக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருப்பது மட்டுமல்லாமல் அதிமுகவுடைய எதிர்காலமே கூட பெரிய கேள்விக்குறியாகும். அப்பொழுது இதுபோன்ற தலைவர்கள், செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் உறுதியாக கட்சி தலைமைக்கு குறிவைப்பார்கள் என்று பலரும் சொல்கிறார்கள். இன்னொரு சுவையான தகவலும்